ஹலோ. இந்த வீடியோவில் நம்ம என்சிஇஆர்டி சிபிஎஸ்சி இருக்குல்ல, அதில் மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2 கிளாஸ் 12 அதில் இன்டெக்ரல்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குல்லடா, அதில் எக்ஸசைஸ் நம்பர் 7.2 அதில் உள்ள ஒரு கொஸ்டின். அந்த கொஸ்டின் தான் நம்ம சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலான் இருக்கோம். அந்த கொஸ்டின், integrate the function e power 2x minus 1 divided by e power 2x plus 1. ஓகேவா? சரி, இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். இந்த யூனிட் மட்டும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நமக்கு எப்படி இருக்குன்னா சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. பொதுவாக நம்ம என்ன பண்ணணும், இன்டெகிரேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா அதை ஐன்னு எழுதணும். நமக்கு இன்டெகிரண்ட் தான் நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. e power 2x minus 1 divided by e power 2x plus 1 dx. இப்போ இந்த சாப்டரில் சப்ஸ்டியூஷன் மெத்தட் மூலமாக தான் சால்வ் பண்ணணும். சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு போன சில வீடியோஸில் சொல்லியிருந்தோம். இனியும் வில் ரிப்பீட் இட். f of g dash dx. அதாவது இங்கே வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் நம்ம வெளியே பார்க்கலாம். அப்புறம் என்ன பண்ணலாம்னா இந்த ஜியை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா we can take it as சப்ஸ்டியூட்டிங் ஃபங்க்ஷனாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இங்கே மாதிரி ஏதாவது இருக்கா? அப்படி ஏதாவது இருந்தால் e power 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power 2x, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ல வருது. ஸோ அதை மாதிரி இல்லாமல் இருக்குல்ல. சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா இப்போ சில 2-3 கொஸ்டின்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கூட சில அல்ட்ரேஷன் கூட பண்ணுற மாதிரி இருக்கும், மாற்றி கூட பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆன்சர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அல்ஜேப்ரிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணி இது மாதிரி இந்த பேட்டர்னுக்கு நம்ம கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது ஏதாவது ஒன்று பண்ணலாமா? இப்போ இந்த 1 இருக்கா, நான் அந்த நியூமரேட்டர்லேருந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா e power xஐ பொதுவாக எடுக்க போகிறேன். இதுலேருந்து e power xஐ பொதுவாக எடுக்க போகிறேன். ஸோ எப்படி எடுக்கலாம்? ஸோ இந்த இன்டெகிரண்ட்டை மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன், e power 2x. இப்போ அந்த இடத்துல 1 இருக்கா, -1 இருக்கா, அந்த 1 நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த இடத்துல e power xஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், அதே நேரத்தில் e power xஆல் டிவைட் பண்ணுறேன் 1க்கு பதிலாக. அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் 1க்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன்னா e power xஆல் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ண போகிறேன். இப்போ நான் நியூமரேட்டர்லேருந்து நான் எதை காமனாக எடுத்துடலாம், e power xஐ காமனாக எடுத்துடலாமா? ஸோ e power 2xனா என்ன, வாட் இஸ் e power 2x? அதை நம்ம e power x இன்ட்டு e power xன்னு எழுதலாமா? ஸோ பேஸ் சேமாக இருந்தால் பவரை ஆட் பண்ணலாம். அப்படி பண்ணும் பொழுது நமக்கு e power x ப்ளஸ் e power x என்னது e power 2xஆக மாறிடும். அதே மாதிரி இந்த டினாமினேட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா e power x e power x அப்படின்னு எழுதுறேன். இப்போ நான் யாரை காமன் எடுக்கிறேன், e power xஐ காமன் எடுக்கிறேன் நியூமரேட்டர்லேருந்து டினாமினேட்டர்லேருந்தும். இந்த e power x e power xையும் காமன் எடுத்துருந்தேன், இந்த e power x இந்த e power xையும் காமன் எடுத்துருந்தேன். பண்ணிடலாமா? ஸோ இப்போ எனக்கு எடுத்தால் என்ன ஆகும், வாட் இட் ஹேப்பன்ஸ்? ஸோ இதுலேருந்து e power xஐ காமனாக எடுக்கிறேன், சாரி இதுலேருந்து e power xஐ காமனாக எடுத்துருந்தேன், இங்கேயும் e power xஐ காமனாக எடுத்துருந்தேன், e power xஐ காமனாக எடுத்துருந்தேன். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் நவ்? இப்போ என்ன நடக்கும்? ஸோ நியூமரேட்டர்லேருந்து e power x, டினாமினேட்டர்லேருந்து e power x எடுத்தால் இந்த போத் கிட் கேன்சல்ஸ், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ரெண்டுமே நம்ம கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சுன்னா 1/e power x என்ன, e power minus x. இங்கேயும் 1/e power x என்ன, e power minus x. ஓகேவாடா? இப்போ பாருங்களேன், இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகுது பாருங்கள். இவை டிஃப்ரென்ஷியேட்டட், கீழே இருக்கிற டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்களேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் திஸ் e power xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு e power x, e power minus xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் e power minus x. ஸோ அப்படின்னா இது நம்ம சப்ஸ்டியூட்டிங் வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எப்படி சார் வந்துச்சு அப்படின்னு கேட்கலாம், நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறேன். யூல் கெட் த பாயிண்ட். ஸோ இப்போ நமக்கு இந்த இன்டெகிரண்ட்டை நம்ம எப்படி மாற்றிடலாம், ஹவு கேன் ஐ கன்வெர்ட் தட் இன்டெகிரண்ட்? ஐன்னு எழுதிக்கிறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுது, e power x
minus e power minus x divided by e power x plus e power minus x dx வந்துடும். ஓகேவாடா? சரி, இப்போ சப்ஸ்டியூட்டிங் வேரியபிள் என்ன? t is equal to e power x plus e power minus x. இப்போ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? இந்த t x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x, e power minus x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power minus x. அப்புறம் இந்த மைனஸ் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? இப்போ டிஃபரன்ஷியேட் மைனஸ் எக்ஸ் எனக்கு -1 வரும். அந்த -1 நம்ம இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது இட் பிகம்ஸ், இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் எனக்கு -1 வந்துடும். ஸோ மைனஸ் இ பவர் -x. இதுலேருந்து நம்ம dx எழுதலாமா? வாட் இஸ் dx? ஸோ dx அந்த பக்கம் போயிடுது, மீதி இருக்குது இந்த ஃபங்க்ஷன் கீழே வந்துடுது, டினாமினேட்டரில் வந்தால் வாட் இட் ஹேப்பன்ஸ்? dt டிவைடட் பை e power x minus e power minus x வந்துருமா? குட், சூப்பர்யா, புரிஞ்சுதா? இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டுமா? சப்ஸ்டியூட் எவ்ரி திங். பை இஸ் ஈக்குவல் டு டீங்கிற வேரியபிள்ஸில் எல்லாத்தையும் நான் கன்வெர்ட் பண்ணலாமா? கன்வெர்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்? e power x minus e power minus x divided by e power x e power x plus e power minus x என்ன எழுதலாம்? t எழுதலாமா? ஸோ dx நான் எப்படி எழுதலாம்? dt divided by e power x minus e power minus x எழுதலாமா? ஓகே, இப்போ என்ன ஆகலாம்னா we can cancel this both. இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணிட்டா எனக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? இன்டெக்ரல் ஓவர் dt divided by t இருக்கும். அப்படி தானே? ஸோ 1/t dtனா என்ன? வாட் இஸ் 1/t dt? log t எழுதிக்கலாமா? log of mod t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ ப்ளஸ் இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். ஸோ i is equal to ஃபைனல் ஆன்சர் நமக்கு வந்துட்டோம். log of t யார் எடுத்திருக்கோம்? e power x plus e power minus x, அதான் நம்மளுடைய t. ஸோ அதை மட்டும் எழுதலாம். எழுதிட்டு இன்டெகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் c அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதான் என்னுடைய ஆன்சர். ஓகேவாடா? ஐ ஹோப் த கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃபார் வாட்சிங் த வீடியோ டில் தி எண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவாடா? பை.